ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் ஆடி கிருத்திகை. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல்ல நீங்க அரை மணி நேரம் வைத்தா கூட போதும். தாறுமாறாக பணவரவு ஏற்படும். 16 செல்வங்களும் வீடு தேடி வரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நிலைவாசல்ல என்ன மாதிரி பொருட்களை எந்த நேரத்துல வைக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதங்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய ஆடி மாசத்துல கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ஆடி கிருத்திகை. மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை விட ஆடி மாசத்துல வரக்கூடிய கிருத்திகை ரொம்ப விசேஷம். இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்றது மூலயமா வாழ்க்கையில பல நன்மைகளை பெற முடியும். ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமான மனசார விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா நம்மோட கர்ம வினைகள் நீங்கும். வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் விலகும். ஆடி கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டா நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல தடைகள் நீங்கி வெறும் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. 27 நட்சத்திரங்கள்ல 3வது நட்சத்திரமா முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமா போற்றப்படக்கூடியது கார்த்திகை நட்சத்திரம். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விரதங்கள்ல ஒன்று இந்த கார்த்திகை விரதம். சிவபெருமானோட நெற்றிக்கண்ல இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவண பொய்களை இருந்த 6 தாமரை மலர் மீது 6 குழந்தைகளா மாறிச்சு. இந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கக்கூடிய பொறுப்பை 6 கார்த்திகை பெண்கள் வாங்கினாங்க. முருகப்பெருமானை வளர்த்தெடுத்ததால சிவபெருமான் இவங்க 6 பேரையும் சிறப்பிக்கிற விதமா கார்த்திகை நட்சத்திரமாகவும் முருகனுக்குரிய விரதமா போற்றப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் வரம் கொடுத்தாரு. அதனாலதான் கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு முருகனை வணங்க வேண்டியது ரொம்ப முக்கியம். குறிப்பா முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களோட அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது தட்சிணாயன புண்ணிய காலத்துல வரக்கூடிய முதல் கிருத்திகை விரதம். அதாவது ஆடி அப்படிங்கிறது ஆண்டோட 2வது பாதி துவங்கக்கூடிய மாதம். அதனாலதான் இந்த மாதத்துல வரக்கூடிய எல்லா நாட்களும் விசேஷமானதா இருக்கு. இது தெய்வ அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலமாகவும் நம்ம எடுத்துக்கணும். மற்ற மாதங்கள்ல விரதம் இருந்து வேண்டிக் கொள்றதை விட ஆடி மாசத்துல விரதம் இருந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா உடனடியா அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் பக்தர்களோட நம்பிக்கை. ஆடி கிருத்திகையில விரதம் இருந்து வழிபட்டா நம்மளோட உலகியல் துன்பங்கள்ல இருந்து மட்டும் இல்லாம பிறப்பு இறப்பு சக்கர சுழற்சியில இருந்தும் விடுபட்டு மோட்சத்தை அடைய முடியுமா? இந்த வருஷம் ஆடி கிருத்திகை 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை ஜூலை 20ஆம் தேதி வந்திருக்கு. ஜூலை 20 அதிகாலை 12 மணி 13 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் இரவு 10 மணி 36 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. ஆனா இந்த வருஷம் நமக்கு கூடுதல் விசேஷமா கிருத்திகை நட்சத்திரம் ஆடி மாசத்துல 2 வருது. ஜூலை 20 ஒன்று வருது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஒரு கிருத்திகை வருது. இந்த 2 கிருத்திகையில எந்த கிருத்திகைய ஆடி கிருத்திகையா எடுத்துக்கணுங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த 2 கிருத்திகையுமே விசேஷம்தான். ஆனா ஆடி மாதம் பிறந்து வரக்கூடிய முதல் முக்கியமான விரதம் இந்த கிருத்திகை நட்சத்திரம். அதனால ஜூலை 20ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்தை நீங்க ஆடி கிருத்திகையா கணக்கில் எடுத்துட்டு உங்க வழிபாட்டை நடத்திக்கலாம். இதை தவற விட்டவங்களுக்கு மாற்று வழியா அதிர்ஷ்டவசமா இந்த வருஷம் ஆகஸ்ட் 16 இன்னொரு கிருத்திகை நட்சத்திரம் வருது. அதையும் பயன்படுத்திக்கலாம். 2 கிருத்திகை நட்சத்திரம் வழிபட்டாலும் தப்பு கிடையாது. அதையும் நீங்க வழிபாடு செய்யலாம். இது போக ஆடி கிருத்திகை வரக்கூடிய ஜூலை 20ஆம் தேதி நாளைய தினம் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல்ல ஒரு அரை மணி நேரம் நீங்க வைத்தாலே போதும். எல்லா விதமான செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். அதுல முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா வெந்தயம். வெந்தயம் அப்படிங்கிறது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். ஆனா எக்கச்சக்கமான தாந்திரிக விஷயங்களுக்கு வெந்தயத்தை ஒரு புலப்பொருட்களா நம்ம பயன்படுத்துறோம். வெந்தயத்துக்கு பசை மாதிரி மாறக்கூடிய ஒரு சக்தி இருக்குது, ஒரு தன்மை இருக்குது. வெந்தயத்தை நீங்க நன்கு ஊற வச்சு அதை பசையா மாத்தினீங்கன்னா அதுல வைக்கக்கூடிய பொருட்களை அது இறுக்கமா பிடிச்சுக்கும். அந்த அளவுக்கு இறுக்கமா பிடிச்சிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த வெந்தயத்துக்கு இருக்கு. இதை தான் இந்த நம்ம தாந்திரிகத்துக்கு பயன்படுத்த போறோம். அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேரு புகழ் செல்வம் இது எல்லாம் உங்ககிட்ட நிலையா தங்கணும், உங்கள் பக்கம் காந்தம் போல பணம் வந்து வசியமாகணும் அப்படின்னா இந்த வெந்தயத்தை நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும். அது போக 6 எண்ணிக்கையில கிராம்பு எடுத்துக்கணும். கிராம்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் மற்ற கடவுள்களுக்கான இறை வழிபாட்டுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். இதுவும் ஒரு தாந்திரிக பொருள் தான். மகாலட்சுமி அம்சம் நிறைந்த ஒரு பொருள் இந்த கிராம்பு. இத 6 எண்ணிக்கையில நீங்க எடுத்துருக்கீங்க. இப்ப இந்த 2 பொருட்களையும் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறை விளக்கேத்தி வச்சுட்டு சின்னதா ஒரு கிண்ணமோ இல்ல நீங்க இப்ப வீடியோல பாக்குற மாதிரி ஒரே ஒரு மண் அகல்விளக்கு தயார் செஞ்சு அந்த எடுத்துக்கக்கூடிய கிண்ணம் அகல்விளக்கு நிரம்புற அளவுக்கு வெந்தயத்தை அதுல கொட்டிடுங்க. அதுக்கு மேல 6 எண்ணிக்கையில கிராம்பை எடுத்து
அது மேல வச்சிரணும். முதல்ல இந்த அமைப்ப தயார் செய்யறத உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க தயார் செய்யணும். தயார் செஞ்சுட்டு முருகப்பெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி இந்த அமைப்ப அப்படியே வச்சுட்டு, ஒரு 10 நிமிஷம் உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க பூஜை பண்ணிட்டு, முருகப்பெருமானையும் மனசார வேண்டிக்கிட்டு, அந்த பொருள் அப்படியே இருக்கட்டும். சரியா ஒரு 10 நிமிஷம் கழித்து, அந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் எடுத்து உங்க வீட்டோட நிலைவாசல் நிலைவாசல்ல எங்க வைக்கணும்னா, நிலைவாசல்ல நீங்க தினமும் தீபம் ஏத்துறதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பீங்க. தீபம் எரிஞ்சுகிட்டு இருக்கும். அந்த தீபத்துக்கு பக்கத்துலயோ, இல்ல நிலைவாசல்ல உங்களுக்கு வைக்கிறதுக்கு எங்க இடம் இருக்குதோ, வீட்டுக்கு வெளிப்புறம் இந்த அமைப்ப கொண்டு போய் வச்சிரணும். வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் நிலைவாசல்ல அப்படியே இருக்கட்டும். உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய எந்த ஒரு விஷயம் தடைபட்டுட்டு இருந்தாலும், அந்த விஷயத்தை காந்தம் போல உங்கள் பக்கம் பசை மாதிரி இறுக பிடிச்சு, அத உங்களிடமே தக்க வைக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இப்ப நீங்க பண்ணியிருக்கீங்க. வெந்தயம் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு தாந்திரிக பொருள். அது கூட மகாலட்சுமி அம்சம் கொண்ட 6 எண்ணிக்கையில கிராம்ப நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வங்களும், பொருளாதாரமும், பணமும், தங்க நகைகளும் உங்க வீட்ல நிரந்தரமா உங்க வீட்டுக்குள்ள வராம தடைபட்டுட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்கள் பக்கம் ஓடி வருவதற்கான வழியையும் இந்த ஒரு பரிகாரம் ஏற்படுத்தும். ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் இந்த அமைப்பு நிலைவாசல்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த வெந்தயத்தையும், அந்த கிராம்பையும் எடுத்து சின்னதா ஒரு கவர்ல ஒட்டி வச்சுடுங்க. மறுநாள் திங்கட்கிழமை அந்த 2 பொருளையும் ஆறு, ஏரி, குளம் இது மாரி தண்ணீல கொண்டு போய் விட்டுருங்க. அத நீங்க பத்திரப்படுத்தி வைக்கிற கட்டாயம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களிடம் நிரந்தரமா தங்கறதுக்காகவும், உங்ககிட்ட வராம தடைபட்டுட்டு இருக்கக்கூடிய, உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நல்ல விஷயங்களை உங்கள் பக்கம் ஈர்த்து கொடுக்கறதுக்கான ஒரு தாந்திரீக புலப்பொருட்களா தான் இத 2த்தையும் பயன்படுத்திக்கிறோம். இந்த பொருட்கள நீங்க ஒரு 1/2 மணி நேரத்துல நிலைவாசல்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் எடுத்து பூஜை அறையில வச்சுடுங்க. மறுநாள் காலையில எழுந்து அது தண்ணீல விட்டுறலாம். அதுக்கப்புறம் அந்த பொருள் உங்களுக்கு பயன்படாது. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். வெந்தயம் அப்படிங்கிறது நம்ம தினமும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். கிராம்பும் அப்படிங்கிறது எல்லா வீட்லயும் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி இந்த பரிகாரத்த நீங்க செஞ்சீங்கன்னா, இதுவரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் நீங்கும். சுபகாரிய தடை, பணத்தடை, திருமண தடை, குழந்தை பாக்கியம் தடை இது எல்லாத்துக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். முடிஞ்சா நாளைய தினம் உங்க வீடு பக்கத்துடைய முருகன் கோவிலுக்கு போயிட்டு, குடும்பத்துல கூடிய எல்லா நபர்கள் பெயர்லயும் அர்ச்சனை பண்ணணும். ஒரே ஒரு நெய் தீபம். குடும்பத்துல 10 நபர்கள் இருந்தாலும் பரவால்ல. அந்த 10 நபர்களுக்காகவும் ஒரே ஒரு நெய் தீபத்த முருகப்பெருமான் சன்னதியில ஏத்திட்டு நீங்க வீட்டுக்கு வாங்க. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்த ஆடி கிருத்திகை ஜூலை 20ஆம் தேதி எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. ஒருவேளை இந்த ஒரு ஆடி கிருத்திகை அன்னைக்கு இத பண்ண முடியாதவங்க, தவற விட்டவங்க, ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரக்கூடிய ஆடி மாதத்தோட 2வது கிருத்திகை அன்னைக்கு கூட இத நீங்க பயன்படுத்திக்கலாம். நம்பிக்கையோட பண்ணுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.